நீ சொன்ன மாதிரியே வர வர விமல் சரியே இல்ல மச்சி. ஓவரா லேட் பண்றான். எனக்கு கோவம் வந்துச்சு. நான் கிளாஸ் ரூம் போயிடுவேன். எங்க கிளாஸ் ரூம் எங்க இருக்குன்னு சொல்ல. நேரா போய் ரைட்ல போனா லெஃப்ட்ல இருக்குமே. டேய் கிளாஸ் ரூமுக்கு வழி கேட்டா கேர்ள்ஸ் பாத்ரூமுக்கு வழி சொல்ற. வேணா ஒண்ணு பண்ணு. அங்க வராம பாரு ஒரு தட்ட பேர் தலைய. டேய் என்ன நீ சுவிட்சர்லாந்து போயிட்டு வந்த கதைய காலேஜ் ஃபுல்லா சொல்லணும்னு தெரியறியே. ஒரு பயலும் கேட்கல. நாங்க கேக்குறோம் வா. அப்படியா? இவனை பார்த்தா சுவிட்சர்லாந்து போயிட்டு வந்த மாதிரி தெரியலையே. சூட்கேஸ் திருடி ஜெயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கான். டேய் விடு மச்சி. ஏய் விடுங்கடா. அண்ணே அத நான் எப்படி சொல்லுவேன் யார்கிட்ட சொல்லுவேன்னு தவிச்சுக்கிட்டு இருந்தனே. அப்ப நாங்க சிக்கிட்டோமா? பாருங்கண்ணே. டேய் சும்மாறா நீ சொல்லுமா. அண்ணே இந்தியாவுக்கு ஒரு கேரளான்னா இந்த வேர்ல்டுக்கே ஒரு சுவிட்சர்லாந்துனே. அவ்வளவு அழகுனே. ஒரு நாடு முழுவதும் ஃபுல்லா ஸ்னோ, செம மிஸ்ட்னே. பச்சை கம்பளிய போத்துன மாதிரி அழகான மலை. ரோட்ல முகம் பார்த்து சும்மா சீவலானே. ரோட்ல என்ன கண்ணாடி வச்சிருப்பாங்களா? ஏய் அவ்வளோ நீட்னஸ். ரோட்ல நாய் கக்கா போச்சுன்னு வச்சுக்க அப்பவே அள்ளி டஸ்ட்பின்ல போட்டுருவாங்க. ஆனா ஒண்ணுனே, டிவில காலையில 5 மணில இருந்து 9 மணி வரைக்கும் பொண்ணுங்க வந்து ஆடு குடுப்பாளுங்க பாரு. எதுக்குடா? அதுக்கு தான் எனக்கு இவ்வளவு ரேட்டு. ஓ இது இப்படி இருக்கும் அது அப்படி இருக்கும்பாங்க. நமக்கு செம என்ஜாய்மெண்ட்டுமா. டேய் இத முதல்ல சொல்ல வேண்டியதான்டா. மச்சி சுவிட்சர்லாந்து போறோம், டிவி பாக்குறோம் டாட். அவ எவ்வளவு அழகா சொன்னா அதை விட்டுட்டு டிவி பாக்குறானா. சுவிட்சர்லாண்டை விட சுருக்குன்னு ஒண்ணு வரும் பாரு. டேய் தம் இல்லையாடா? என்கிட்ட இருந்ததை பார்த்து நான் வாங்கிட்டான்டா. ஐடா லேட் ஆயிடுச்சு. லேட்டா விடு, லேட்டஸ்ட கொடு. இந்தா. ம் டேய் சி தள்ளி போ. டேய் டேய் ஐயரா. டேய் அவரா. இதத்தான் நாங்க வாரம் வாரம் பாக்குறோமே. லேட்டஸ்ட கொடுறனா லேட்டஸ்ட கொடுக்குற. குறா. பார்த்துட்டு டா இந்த பாரு. டேய் யாரா அது? யாரு மச்சான் சௌந்தர்யா? சொல்றேன் முதல்ல பாரு. என்ன சுவிட்சர்லாந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு? டேய் மச்சான் 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 யாரா சௌந்தர்யா சொல்றா? டேய் யாரு மச்சான் சௌந்தர்யா சொல்றா சொல்றா. டேய் மச்சான் சொல்றா இல்லனா தலை வெடிச்சிரும்டா. ஆமாடா சீக்கிரம் சொல்றா. வெயிட் வெயிட் வெயிட். அதுக்கு தானடா ஊர்ல இருந்தே வந்திருக்கேன். எப்பவும் போல ஊருக்கு போனா டேய் ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். என்னடா? முத்து எங்கடா? அங்கதான் எங்கேயாவது இருப்பான் பாருடா. இல்லையே. இல்லனா மூடிக்கிட்டு கதையை கேளு. அப்படியே காவேரிய தாஜா பண்ணி ஓரம் கட்டிட்டு உள்ள வந்தனா
அப்படியே என்னை எந்திரிக்க விடாம கட்டி உருண்டுட்டாடா. அதெல்லாம் அனுபவிச்சாதான்டா தெரியும். மீதிய நாளைக்கு சொல்றேன். டேய் இப்பவே சொல்றா, செம்ம மூடா இருக்குடா. எனக்கு டயர்டா இருக்குடா. இப்ப கதையை சொல்றியா இல்லையா? யோசிக்கணுமாடா. நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். கேப்ப மச்சி. வெயிட் பண்ணுங்கடா. டுமாரோ நெவர் டைஸ். டுடே வி ஆர் டைஸ். என்னடா நான் சொன்னதுதான். பாரா டேய் 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 ப்ளீஸ் டேய். பேடா. அப்படியே உட்காந்துருக்கானுங்க. நம்ம கதை அவ்வளோ ஹிட்டா? எப்படியாவது இவனுங்க மனசை மாத்தி வேற ரூட்ல கொண்டு போயிடணும், இல்ல நம்மள தாளிச்சிருவானுங்க. ஐயோ. டேய் டேய் என்னடா மச்சி, நீ வருவன் தாண்டா, வீட்டு கூட போகாம அப்படியே இருக்கும். நீ சொன்ன மாதிரி டுமாரோ நெவர் டைஸ்டா. ஆமாங்கண்ணே. என்ன நோமங்கண்ணா கதையடா சொல்ற? கருவம் பிடிச்சவனே சார் ரேஞ்சுக்கு வருமாடா. இத நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. ஓகே போய்க்கலாம். விடுறா மச்சி, நீ மேட்ருக்கு வா. அன்னைக்கு நைட்டு நான் தூங்கிட்டு இருந்தேனா, அப்போ என் ரூம் கதவை மெல்ல திறந்து எனக்கே தெரியாம தேவதை மாதிரி அன்னம் போல மெல்ல நடந்து அப்படியே என் கிட்ட வந்தாடா. கொசுவத்தி வைக்கவா? ஊதுபத்தி வைக்க? வாய முட்டு கதையை கேள்றா. தூக்கத்தை கெடுத்துட்டு இப்ப நீ தூங்குறியா? அவ என்கிட்ட கேட்ட உடனே என் கண்ட்ரோல் போயிடுச்சுடா. நான் அவளை அப்படியே கட்டி புடிச்சு டேய், நீங்க எல்லாம் தமிழ் படமே பார்த்தது இல்லையாடா? அப்புறம் சாங்